நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். மீனம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மீனம் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர். மீனம் ராசி மீனம் லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எந்த வழியிலும் யோகத்தை தரமாட்டார். சுக்கிர தசை நடந்துச்சுன்னா 20 ஆண்டு காலம். இப்போ கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு 20 ஆண்டு கால சுக்கிர தசை கல்யாண காரியங்களை ஏற்படுத்தி தரமாட்டார். மீன லக்ன அன்பர்களுக்கு சுக்கிர தசை கடுமையான பாதிப்பு. மீன ராசிக்கு உங்கள் லக்கணம் வேறையாக இருந்துச்சுன்னா மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர தசை யோகத்தை செய்யும். கோச்சாரத்தில் ராசிக்கு 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது பிரச்சனையை உண்டாக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு சந்தோஷம் நிம்மதி திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சர்க்கரை பிரஷர் இந்த மாதிரி ஒரு நீண்ட கால வியாதி, தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இப்போ இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கடுமையான உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். மீனராசிக்கு 6ஆவது வீட்டிலே அடுத்த 29 நாட்கள் சுக்கிர பகவான் செல்வதும் அடுத்தது 7ஆம் இடம் வருவதும் மீனராசிக்கு அடுத்த 2 மாதம் சாதகமில்லாத பலனியை தான் தரும். மீனராசிக்கு 6ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அரசு வேலை அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியல் பதவியில் இருப்பவர்கள் இப்போ தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு உயர் அதிகாரிகளிடம் உங்களை விட பதவி பொறுப்பு உயர் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது தேவையில்லாமல் பணங்காசு செலவு செய்து கை செலவுக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது கண்டிப்பாக வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்களிடம் இப்போ வந்து கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது பெண்களால் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், பெண்களால் தொல்லை தொந்தரவு மீனராசி என்பதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து தற்போது மீனராசிக்கு 5வது வீட்டிலே குருவோடு சுக்கிர பகவான் இணைந்து செல்லும்போது பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் நடந்திருக்கும். 5வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு பெரும்பாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி வச்சிருக்கலாம். பண்டம், பாத்திரம், கட்டல், பீரோ, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கலாம். 5வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு பெரிய அளவு உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி, சுப காரியங்களுக்கு அடிக்கடி சென்று வந்திருப்பீர்கள். 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது உங்களுக்கு மன நிம்மதி கெடும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிங்கன்னா, நீங்கள் சண்டை பிடிச்சாலும் சரி, அடுத்தவர்கள் உங்களை சண்டை பிடிச்சாலும் சரி, வாக்குவாதங்களில் ஈடுபட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்திடும். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்வது உங்களுக்கு வந்து பிரச்சனையை கூடுதலாக கொடுத்துரும். நண்பர்கள், உறவினர்கள் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக பேசலாம். உங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து மற்றவர்களிடம் பொய் பேசலாம். சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அப்படியே பகைவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்வது மீனராசிக்கு சாதகமற்ற அமைப்பு. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்களிடம் சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும். உங்கள் நட்பை நல்ல விதத்தில் நீங்கள் வந்து செயல்படுத்திக்கணும். 6ஆம் வீட்டில் செல்லக்கூடிய சுக்கிரன் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். அதாவது வயிற்று வலி, குடலில் வந்து அல்சர், கிட்னி சார்ந்த பிரச்சனை, இப்போ வந்து சர்க்கரை, பிபி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை உடலில் வந்து ஏற்படுத்தி விடும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது தான் வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இப்போ வந்து 2 வீலரோ 4 வீலரோ எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டினீங்கன்னா 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது விபத்து நடக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு, வீடு உண்டு அப்படின்னு இருந்தாலும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் செல்லும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனையே உண்டாக்கும், தானாக தேடி வரும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கவனமாக தான் பழகணும். அதே மாதிரி வீட்டில் வந்து மின் சாதன பொருட்கள் இந்த காலகட்டத்தில் பழுதாகும். விவசாயத்தில் கிணத்து மோட்ரு, பம்ப் செட்டு வந்து சாற்று எழுப்போர் ஆகலாம், மோட்டர் எழுப்போர் ஆகலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது ஏற்படுத்தும். கேதுவோடு சுக்கிர பகவான் இணைந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது மின்சாரம், நெருப்பு, இயந்திரம், வண்டி வாகனங்கள் சார்ந்து மீனராசி என்பர்கள் அடுத்த 29 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஈரக்கையில் போய் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது, ஈரக்கையில் போய் சுவிட்சு போடுறது, கிணத்து மோட்டரில் சாற்று ஆன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அடுத்த 29 நாட்கள் தவிர்க்க வேண்டும். சுக்கிரன் கேதுவோடு இணைந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அதிகமாக பேசுனீங்கன்னா அவஸ்தைகள் வரும். மீனராசிக்கு 5வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு குரு பலன் உண்டு. குரு பலன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. குரு பகவான் வந்து ஆனி மாதம் 26ஆம் தேதி அஸ்தங்கம் ஆகி விடுவார். அப்போ வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குரு வந்து மறைந்து விடுவார். உங்கள் ராசி அதிபதி மறையும் போது உங்களுடைய மனதும் உடலும் ஒரு வேதனைக்குரியதாக குரு அஸ்தங்கமாகும் போது 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது ஏற்படுத்திவிடும். மீனராசிக்கு 6வது வீட்டிலே சுக்கிரன் செல்வது அடுத்த 29 நாட்கள் ஒரு சாதகமற்ற பலன்களைத்தான் கொடுக்கும். மீனராசி என்பர்கள் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள்
கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் பெண்களிடம் கவனமாக நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகளிடம் பார்த்து பழகிக்கிங்க. அவங்க வந்து உங்களுக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.